viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சீஸ் பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரெட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரெட்டில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிக அளவில் இருக்குது. அது மாதிரி இதில் யூஸ் பண்ணுற சீஸில் கால்சியம், புரோட்டீன், விட்டமின் B12, பாஸ்பரஸ், ஜிங்க் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் அடங்கியிருக்கு. குழந்தைகளோட வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கிறனால இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக சொல்லலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் ப்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கணும். அதுதான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அமுல் சீஸ் இந்த மாதிரி சைஸில் கடைகளில் கிடைக்குது. அதுதான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பட்டர் கொஞ்சம் தேவைப்படும். முதல்ல தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கலாம். 2 பிரெட் ஸ்லைஸை தோசைக்கல்லில் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பட்டர் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ப்ரெட்டை பட்டர் யூஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணுறனால டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இடையில திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ப்ரெட் மாறுற வரைக்கும் டோஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா டோஸ்டான ப்ரெட் ஸ்லைஸ் மேலே சீஸை இந்த மாதிரி வச்சுக்கிங்க. இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை சீஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ப்ரெட் ஸ்லைஸ் நல்லா சூடாக இருக்கிறனால நடுவில் வச்ச சீஸ் நல்லா மெல்ட் ஆயிரும். கரண்டி யூஸ் பண்ணி ப்ரெட்டை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். சுவையான சீஸ் ப்ரெட் டோஸ்ட் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.